தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு சைன் ஆஃப் ப்ரொடெஸ்ட். ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது, வஞ்சித்து வருகிறது. தே ஆர் சீட்டிங் அஸ். 2100 கோடி ரூபாய் பணம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று ஆணவமாக பேசக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்யப்பட்ட செயல். அதுக்குள்ளே ரூபாவை இன்று இது பண்ணிட்டாங்க. அதை வடிவமைச்சது யார் தெரியுமா, இவர் தெரியுமா, அவர் தெரியுமான்னு போகிறாங்க. ஏன் பண்ணக்கூடாது? என்ன சொல்கிறாங்க? பிரதமர் ஆஸ்திரேலியாவுக்கு போனார் தெரியுமா, அமெரிக்காவுக்கு போனார் தெரியுமா, ஆப்பிரிக்காவுக்கு போனார் தெரியுமா, போய் என்னங்க பண்ணார்? தமிழை எல்லா இடத்துலையும் பேசினார் சார் அப்படின்னு சொல்லி தமிழுக்காக பிரதமர் அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு இதில் தமிழுடைய ஒரு வார்த்தையை ஒரே ஒரு எழுத்தை மட்டும் போட்டால் என்னங்க இவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு? அப்போ என்ன இவங்க தமிழுக்கு எதிரானவர்களா? பாஜக தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள். அதுக்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு. அப்ப தமிழ் வளர்ச்சிக்காக அந்த ரூ என்றது சேர்க்கப்பட்டதா இல்ல மத்திய அரசுக்கு எதிர்ப்பு குறியீடா சேர்க்கப்பட்டதா? எதிர்ப்பு குறியீடு. அதாவது எதிர்ப்பு குறியீடு. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாரு. நீங்க பேசும்போது உங்களுக்கு அடுத்த சுற்று வாய்ப்பு வரும், வெயிட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அடுத்த சுற்றுக்கு வரணும், வெயிட் பண்ணுங்க. சரவணன் நீங்க தொடருங்க. எதிர்ப்பு குறியீடு அவங்களுடைய சைன் ஆஃப் ப்ரொடெஸ்ட். நான் தான் சொன்னேன் எதிர்ப்பு. இன்னைக்கு இது ஒரு விவாத பொருளாகிறது இல்லையா? ஏன் எதிர்ப்பு? தொடர்ந்து ஏமாத்திட்டு வராங்க, பிளாக்மெயில் பண்றாங்க. 5000 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது. ஐயா என்ன உங்க வீடு பணத்துல இருந்தா கேட்டோம் 2100 கோடி ரூபாய்? இல்ல தர்மேந்திர பிரதான் பாக்கெட்ல இருந்து கேட்டுமா? இல்ல மோடிஜி பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் வச்சிருக்காரு அதுல இருந்து கேட்டுமா? இல்ல பாஜக 7000 கோடி ரூபாயை அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்களே எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம்ல இருந்து சுருட்டி அந்த பணத்தை கேட்டோமா? ஐயா இது எங்களுக்கு வர வேண்டிய பணம். தமிழ்நாட்டு மக்கள் அவங்க ரத்தத்தை வியர்வையாக சிந்தி வரி செலுத்திய பணம். அந்த பணம் ஷுட் டிவால்வ் டு அஸ். அந்த பணத்தை கேட்குறோம். அந்த பணத்தை கேட்டால் கொடுக்க முடியாது. நீ ஏன் பிஎம் ஸ்ரீ கையெழுத்து போட மாட்டற? நீ ஒத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி வேண்டுமென்றே அலைக்கழிக்கிறார்கள். அதாவது இது என்ன அப்படின்னா நம்ம அடிமைப்படுத்தக்கூடிய முயற்சி. உன்னை எவ்வளவு தூரம் நான் பண்றேன் பாரு. they are trying to dominate us. we will not allow that domination. பேரறிஞர் அண்ணா தெளிவா சொன்னாரு, இது மொழி பிரச்சனை அல்ல, இது ஆதிக்க பிரச்சனை. நம்ம எவ்வளவு தூரம் உன்னை நான் உண்மையில ஆதிக்கம் செலுத்துகிறேன் பார் அப்படின்னு சொல்லி சவால் விடுகிறார்கள். அந்த சவாலை தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஏற்றிருக்கிறார். ஒன்னுல 2 பார்த்துருவோம், நீங்களா நாமளா பார்த்துடலாம் என்ற அடிப்படையில் தான் இது சென்று கொண்டிருக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம்? ஐயா நியாயமாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு கேட்குறோம்.